தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. தென்காசி மாவட்டம் அடவி நயினார் கோயில் அணை தொடர்பாக பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் வீடியோ வெளியிட்ட நபர் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் ராஜன் இணைந்திருக்கிறார். ராஜன், இந்த அபாயகரமான வீடியோவை வெளியிட்ட நபர் யார் என்பது தெரிய வந்திருக்கிறதா? முழு விவரங்கள் என்ன? அதாவது பத்மநாதன், தென்காசி மாவட்டத்தில் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் மொத்தம் 5 அணைகள் உள்ளது. அதாவது கருப்பாநதி அணை, அடவி நயினார் அணை, குண்டாறு அணை, கருணாநதி அணை, ராமநதி அணை உள்ளிட்ட அணைகள் உள்ளது. இந்த அணைகளில் ஒரு சில பகுதிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு பொதுப்பணித்துறை அனுமதி வழங்கியுள்ளது. ஒரு சில பகுதிக்கு செல்வதற்கு முற்றிலுமாக தடை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் தொடர்ந்து இந்த கனமழை பெய்ததன் காரணமாக குண்டாறு அணை மற்றும் அந்த அடவி நயினார் அணை என்பது நிரம்பி வழிந்து வருகிறது. அதாவது குறிப்பாக இந்த மேற்கரை பகுதியில் உள்ள 132 அடி இந்த கொள்ளளவு கொண்ட இந்த அடவி நயினார் கோயில் அணை என்பது இந்த அணையை நம்பி சுமார் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றனர். இந்த அணை நிரம்பி வழிந்தோடும் இந்த காட்சியை காண்பதற்காக குற்றாலத்துக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மட்டும் அல்லாமல் உள்ளூர் வாசிகளும் மற்றும் வெளி மாநிலத்திலிருந்தும் அதிகப்படியானவர் இந்த அணையை ரசிப்பதற்காக அங்கு சென்று வருகின்றனர். இந்த நிலையில் தற்போது இந்த சமூக வலைதளங்களில் பக்கம் இந்த அணை முழுமையாக நிரம்பி வழியும் போது அணை உடைந்தது போல் பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமாக இந்த காட்சி என்பது சமூக வலைதளங்கள் பகிரப்பட்டு வருகிறது. குறிப்பாக வெளி ஊர்களிலிருந்து வரக்கூடிய ஒரு சில நபர்கள் அவர்கள் சமூக வலைதளங்களுக்கு அதிகமான லைக் கிடைக்கணும் என்பதற்காக இந்த மாதிரியான ஒரு செயல்கள் ஈடுபட்டு வருகின்றனர். வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் ட்ரோன் கேமராக்கள் மூலம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் தொடர்ந்து படம் பிடித்து அவர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். இந்த நிலையில் வனத்துறை, பொதுப்பணித்துறை தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட வேண்டும், வரக்கூடிய நபர்களை கண்காணிக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்து செய்தி வெளியிட்டு தொடர்ந்து நம்ம அவர்களை வலியுறுத்தி வருகிறோம். ஆனால் அந்த பகுதியில் யாருமே இல்லாத சமயத்தில் இது போன்ற இளைஞர்கள் அந்த ட்ரோன் கேமரா மூலம் அதை படம் பிடித்து சமூக வலைதளங்களில் இந்த அணை உடைந்து தண்ணீர் என்பது ஆர்ப்பரித்து போவது போல் தற்போது இந்த சமூக வலைதளங்களில் இந்த வீடியோ என்பது பரவி வருகிறது. தற்போது இந்த வீடியோ பதிவிட்ட நபர் யார் என்பது குறித்து பொதுப்பணித்துறையும் மற்றும் வனத்துறையும் இந்த தீவிர ஆலோசனை பண்ணி இவர்கள் யார் வெளியிட்டு என்பது குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர். மேலும் இது போன்ற சம்பவங்கள் மேலும் இந்த தென்காசி மாவட்டத்தில், ஏன்னா தென்காசி மாவட்டம் என்பது குற்றாலம் அருவிகள் உள்ளது, மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பல்வேறு அணைகள் உள்ளது. இது போன்ற குற்றச்சம்பவங்கள், இது மூலமாக குற்றச்சம்பவங்கள் நடந்திடக்கூடாது என்பதற்காக பொதுப்பணித்துறை மற்றும் வனத்துறை இந்த நபர் குறித்து தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். பத்மநாதன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி ராஜன்.